தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தெய்வத்தின் கணக்கு என்ன? இந்த நேரத்துல நம்ம எப்படி இருக்கணும்? எப்பயுமே ஒண்ணு ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சார் ஒருத்தர் இல்ல டீச்சர் இருப்பாங்க. ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் இருப்பாங்க. தமிழ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், மேக்ஸ் டீச்சர், இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. அந்த ஆசிரியர் அந்தந்த ஆசிரியருக்கான பாடத்தை மட்டும்தான் எடுப்பாங்க. அவங்கள பத்தி இந்த பசங்க மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கரெக்டா தெரிஞ்சு வச்சுப்பாங்க. இந்த ஆசிரியர் இப்படிதான், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்படி நடந்துக்கணும். குருவை தெரிஞ்சு வச்சுக்கலாம், அப்பாவை தெரிஞ்சு வச்சுக்கலாம், அம்மாவை தெரிஞ்சு வச்சுக்கலாம், உறவுகளை கூட தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனா தெய்வத்தின் கணக்கை மட்டும் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா நம்ம தெய்வத்தின் கணக்கை நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெய்வ நம்பிக்கை அதிகமா நமக்கு இருக்கணும். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது உங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை தாங்க. உங்க மேல இப்போ நீங்க அதிகமா நம்பிக்கை வைக்கணும். என்னால ஒண்ணு முடியாது, எனக்கு அது வராது, எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்றதை விட அது என்னது பார்த்துப்போம், செஞ்சிருவோம், அது என்னது நமக்கு தெரியாம போயிடுமா, நான் ட்ரை பண்றேன், இந்த தருணம் இதுதான் உங்களை உணர்த்தும். உங்களை உணர்த்துற இடமும் இதுதான். எப்பேற்பட்ட விஷயத்தையும் உங்களால சாதிக்க முடியும். அதுக்கு முதல்ல நீங்க உங்களை நம்பணுங்க. உங்களை நீங்க நம்பினாதான் உங்களுக்கு முதல் சந்தோஷமே கிடைக்குங்க. இந்த தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசியில குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு. சீட்டு கட்ட கலர்ச்சி போட்டா கூட சரியா எடுத்து அதை ஆடக்கூடிய போது ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். என்னதான் ஆட்டத்தை கலைச்சு போட்டாலும் உங்களால ஜெயிக்க முடியும். ஆனா அந்த நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு சீக்கிரம் வராது. அந்த நம்பிக்கை வந்துட்டா உங்களை தோக்க வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு பயலும் இன்னும் பிறக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு உங்களுக்கு அவ்வளோ சாதகமா இருக்காரு. படைச்ச தெய்வம் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட். உங்க மேல ஆசையில, உங்க மேல அன்புல உங்களுடைய உறவுகள் நிறைய அக்கறைகள் உங்க மேல வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தா கூட உங்க மேல அக்கறையா இருப்பாங்க. அதை உங்களுக்கு தெரியறதுக்கே பல நாள் ஆயிடும். இவ்வளவு பேர் நமக்கு அக்கறையா இருந்தாங்களா, எனக்கு என்னமோ இடைஞ்சலா இருந்த மாதிரியே தோணுச்சுன்னு நினைப்பீங்க. ஆனா அவங்க எல்லாம் அக்கறையா தான் இருந்தாங்க. இதை புரிஞ்சுக்கவே உங்களுக்கு லேட் ஆகும். சில பேர் எப்படின்னா ஒரு கட்டத்துல அது நமக்கு விரோதங்களா இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நட்பா பழகிடுவீங்க. ஒரு கடங்காரன் திட்டிட்டு போயிட்டான், இல்ல ஏதோ ஒரு வார்த்தை நீங்க சொல்றீங்க, அதை கேட்காம திட்டிட்டு போயிட்டாங்க. அவங்கள திட்டணும்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பி போறீங்க. தனுசு ராசி அன்பர்கள் வீட்டுக்கு போறதுக்குள்ள இவனை திட்டி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சாந்தமா வந்துருவீங்க. இதுதான் நீங்க வீட்டுல இருந்து கிளம்பும் பொழுது ஒரு போர்பட தளபதி மாதிரி கிளம்பி போனா வரும்போது கதாநாயகன் மாதிரி திரும்ப வர அப்படின்னு பிரச்சனை பண்ணா கதாநாயகன் கிடையாது, வில்லன். பிரச்சனையை சமாளிச்சாதான் கதாநாயகன். அப்போ தனுசு ராசி அன்பர்கள் பல பேர் பல இடத்துல ஹீரோவா தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத ஒரு இடத்துல கோவப்படாதீங்க. ஒரிஜினலா சொல்லணும்னா உங்களுடைய உண்மையான குணத்தை வெளிப்படையா யாருக்குமே தெரிய வைக்க கூடாது. இத முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய உண்மையான குணத்தை யாருமே தெரிஞ்சுக்க தேவையில்ல. இதை மட்டும் நீங்க கடைபிடிச்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் குருவின் உபதேசம் அப்படின்னே சொல்லலாம். நீங்க சக்சஸ்ஃபுல் மேனாக, சக்சஸ்ஃபுல் விமனாக கண்டிப்பா வருவீங்க. அதுதான் இந்த காலம் உங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். இப்போ நீங்க செய்யக்கூடாதது என்ன? உங்களுக்கு உடனடி தீர்வு ஒண்ணு கிடைக்கும், எனக்கு இன்னைக்கே வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாதுங்க. உடனடி தீர்வு இப்போ தேவையில்லை. எனக்கு உடனே ஒரு விஷயம் நடக்கணும், எனக்கு உடனே இதுக்கு ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு மண்டை குடைச்சல கொடுத்துடும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்க வீட்டுல ஒரு பொருள் ஏதாச்சும் காணாம போடலாம். உதாரணத்துக்கு ஒரு லைசன்ஸ் காணாம போகுது, இல்ல ஓட்டர் ஐடி காணாம போகுது. தேடணும், எனக்கு இப்பவே கிடைக்கணும்னு வீடை 2ஆ பிரிச்சு போட்டாலும் அந்த ஓட்டர் ஐடி கிடைக்காதுங்க. நீங்க ஏப்ரல் 27 வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்போ என்ன பண்ணனா அதுக்கான விஷயம் இப்போ நமக்கு இந்த ஓட்டர் ஐடி தேவை, என்ன பண்ணலாம், சரி சாயந்தரம் வரைக்கும் பொறுமையா தேடுவோம்னு சொல்லிட்டு ஒண்ணா எடுத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல கிடைச்சிரும். எல்லாத்தையும் கோவத்துல அள்ளி போட்டாலும் குழப்பத்துல அள்ளி போட்டாலும் கிடைக்காது. உடனே கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா எதுவுமே நடக்காது. சாயந்தரம் வரைக்கும் பொறுமையா தேடுவோம் அப்படின்ற நம்பிக்கையோட இங்கதான் வச்சிருப்பேன்னு மட்டுமே நீங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு டென்ஷனே இல்லாம போவுங்க. ஒரு மழை பெய்யுது, ஒரு இடத்த கடக்கணும், 10 நிமிஷத்துல கடக்கணும்னு நினைக்கவே கூடாது. மழை பெய்யட்டும், அது அதோட வேலை, நம்ம கடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாழணும்.
அதே மாதிரி உதவுவதற்கு உறவுகள் கை கொடுக்காது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா குரு ஆட்சி பெற்று உங்களுக்கு இந்த குரு தன்மை சனி ராகு கேது இவங்க எல்லாம் வந்து ஒரு சிறப்பான இடத்துக்கு வரப்போறாங்க. அதனால உறவுகளை நம்புறதை விட நீங்க உள்ளங்கைய நம்பியே ஆகணுங்க. உங்களுடைய கையை நம்பி நீங்க உயர்ந்திட பார்க்கணும். இதுதான் வந்து உங்களுக்கு சாதகமாவும் அமையுங்க. இதை நீங்க வந்து முழுசா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரிதான் உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். யார்கிட்டயாச்சும் போயிட்டு ஒரு 50,000 பணம் கொடு, ஒரு 30,000 பணம் கொடு, நான் ஒரு பிசினஸ் நடத்தணும், இல்ல ஒரு ஊருக்கு போகணும், ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும், உனக்கு திரும்பி கொடுத்துட்றேன்னு சொன்னா ஒண்ணுமே கிடைக்காது. அப்போ தெரிஞ்சிடும். அப்ப கேட்கலாமா? கேட்கவே கூடாது. கேட்டு வருத்தப்படுறதை விட, கேட்டு அசிங்கப்படுறதை விட, உங்களுக்கு தெய்வம் வந்து கணக்கு சொல்லியாச்சு, கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து தெய்வத்தின் தீர்ப்பு. இந்த விடாமுயற்சி மட்டும்தான் உங்களுக்கு மூலதனம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை விடாம முயற்சி பண்ணி செய்யுங்க. இப்போ நீங்க வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணும் பொழுது, தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது கண்டிப்பா அதுல உங்களுக்கு வெற்றி. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு மூலதனம். பணம் கிடையாது, உங்களுடைய கைதான். அதே மாதிரி தனுசு ராசி அன்பர்களே, விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய விதி மாறுங்க. நிச்சயமா உங்களுடைய விதி மாறும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப சிம்பிளா ஒருத்தவங்களுக்கு மேல வரணும்னு நினைக்காதீங்க. உறவுகள் நம்மள கை கொடுத்து தூக்கி விடுவாங்கன்னு நம்பாதீங்க. அதே மாதிரி உடனடியா தீர்வு வேணும்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய முயற்சி மீது நம்பிக்கை வைக்கணுங்க. அந்த முயற்சியை விடாம முயற்சி பண்றதால அதுல நீங்க நம்பிக்கை வச்சு பண்ணும் பொழுது விநாயக பெருமான் உங்களுடைய விதியே மாற்றுவார்னு தான் சொல்லணும். இதுதான் வந்து தெய்வத்தின் தீர்ப்பு. இந்த இடத்துல நீங்க கோழையா இருக்கவே கூடாதுங்க. உங்களுக்கு ஒண்ணு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை எடுத்துட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்க கூடாது. எதுவா இருந்தாலும் என்னாலதான் இது நடக்கல, நான் தான் இப்படி ஆயிட்டேன், நான் தான் இப்படி இருக்கேன்னு நினைச்சு பாருங்க. தைரியம் உங்களுக்கு பிறக்கும். அதுவே இன்னொருத்தவங்க மேல இவங்களாலதான் நான் இப்படி போயிட்டேன், இவங்களால தான் நான் இப்படி இருக்கேன், இவங்க தான் காரணம் அப்படின்னா நம்ம என்னமோ குற்றமில்லாத ஆள் மாதிரி இருப்போம். அப்ப விடையே உங்களுக்கு கிடைக்காம போயிடும். பொறுப்பை நம்மளே எடுத்துக்கணும். அப்போ நம்மளும் குற்றம் பண்றோம் பண்ணல அது வந்து அடுத்த விஷயம். பொறுப்பை எடுக்கும் பொழுது அறிவு வந்து உங்களுக்கு தெளிவாயிடுங்க. யாரையும் நம்பாதீங்க. உங்க கையை நம்புங்க. உங்க வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்துங்க. தனுசு ராசி அன்பர்களே, தொடர்ந்து விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய விதி மாறப்போகுது. நல்ல நிலைமை கண்டிப்பா உங்களுக்கு ஏப்ரல் 27க்குள்ள உங்களால ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ போறீங்க அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. இப்போ நீங்க வந்து எவ்வளவுதான் வாழ்க்கையில இது வரைக்கும் கஷ்டப்பட்டிருந்தாலும் துக்கப்பட்டிருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் அடுத்தடுத்து ஒரு விஷயமும் நீங்க செய்யணும்னு இறங்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு தடைகளா வந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாம் தகர்த்து நீங்க நல்ல வழியில போகணும். உங்க வாழ்க்கையில ஒரு ஒளி பிறக்கணும், ஒரு சந்தோஷம் பிறக்கணும். நம்மள ஏளனமா பார்த்தவங்க முன்னாடி நம்ம வந்து சீரும் சிறப்போடு வாழணும் அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா இதற்கு முதல்லயே சொன்ன மாதிரி விநாயகர் வழிபாடு நீங்க பண்ணுங்க. மாதத்தில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி, மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியில விநாயக பெருமானுக்கு கொழுக்கட்டையோ சுண்டலோ உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு கோவில் எடுத்துட்டு போய் வச்சுட்டு படைச்சிட்டு வாங்க. எனக்கு இந்த கஷ்டம் தீரணும்னு முழுசா வேண்டுதல் வைங்க. கண்டிப்பா உங்களுடைய கஷ்டம் தீருங்க. இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.